சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல். அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அட்டை ரத்து அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கிய அறிவிப்பும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்துடலாம். ரேஷன் அட்டை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. அதில் மலிவு விலையிலும் இலவசமாகவும் ஒரு சில ரேஷன் அட்டைக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ரேஷன் அரிசி அண்ட் பொருட்களை வச்சு தான் நிறைய மக்களோட குடும்பங்களே வாழ்ந்துட்டு வந்திருக்கு இப்போ காலகட்டத்தில். இந்த நிலையில தான் நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ரேஷன் அரிசியை வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். அந்த ரேஷன் அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல விலைக்கு விற்று காசாக சம்பாரிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களும் சரி அந்த ரேஷன் அரிசியை பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா, அவங்களும் சரி 2 பேர் மேலேயும் தவறு இருக்குது. ஸோ அவங்களோட யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை அப்படின்றது பொருள் வழங்காத வகையான ரேஷன் அட்டையாக மாற்றி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பண்டகம் இல்லா ரேஷன் அட்டையை வச்சு உங்களால் ரேஷன் பொருட்கள் அப்படின்றத வாங்க முடியாது. வெறுமனே குடும்ப அட்டையா அடையாள அட்டையா மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதற்கான தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த நடவடிக்கை அப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய மக்களுக்கு இப்போது ஒரு பாமாயில் எடுத்துக்கிட்டோன்னா 50% அப்படின்றது தான் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ காசு இருக்க மக்கள் வெளியில் போயிட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் அவங்களே ரேஷன் பொருட்களை வாங்குறது மூலமாக நிறைய பேருக்கு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் கரெக்டாக கிடைக்கிறதில்ல அப்படின்றதும் ப்ளஸ் நிறைய பேர் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி தகுதியற்ற நபர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களோட ஆதார் அட்டைகளை கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்தோ இல்லைனா ஆன்லைன் வழியாகவோ லிங்க் பண்ணி வைங்க ரேஷன் அட்டையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் அட்டை அப்படின்றத இணைச்சாகணும். இதை ஆன்லைன் மூலமாக பிடிஎஸ் அப்படின்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் ஈஸியாக இணைச்சிக்க முடியும். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படுதுன்னா கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இன்கேஸ் நீங்கள் இணைக்காமல் போகக்கூடிய பட்சத்தில் அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டையில் இருக்க பெயருக்கான அந்த பொருட்கள் அப்படின்றத நீக்கம் செஞ்சுருவாங்க யாரெல்லாம் ஆதார் அட்டையை இணைக்காமல் இருக்கீங்களோ. ஸோ பொருட்கள் அப்படின்றது உங்களோட ரேஷன் அட்டைக்கு ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் முக்கிய அறிவிப்பாக ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்படின்றத அனைவருமே கட்டாயமாக சரி பார்த்துருக்கணும் அப்படின்றத கட்டாயமாக்கியிருக்காங்க. ஆதார் கார்டு மொபைல் நம்பர் மட்டும் இல்லாமல் கைரேகை சரிபார்ப்பும் நீங்கள் அனைவரும் செய்யணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஷனை தொடர்ந்து பெற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஆதார் கார்டை இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்க போயிட்டு இணைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் ரேஷன் கார்டில் பொருட்கள் நீக்கப்படலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.